கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வெள்ளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை அதிகாலை வெள்ளை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் அதிகாலவில் இணைந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான். அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்காக நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். புதிய மனுஷனாக நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். அவருடைய பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை. நாம் எல்லாருமே இந்த அதிகால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம இதயத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை எந்தெந்த காரியத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் தேவனுக்கு தெரியும். நம்ம எப்படி வாழ வேண்டும் 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி நாம் புதிய நாளை தொடங்கும் போது நம்ம வாழ்க்கை செழிப்பாக மாறும். கர்த்தரை நம்புகிறவனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிறைய குடும்பத்திலே பல சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, கண்ணீரோடும் நெருக்கத்தோடும் உபத்திரத்தோடும் பலவிதமான குழப்பத்தோடும் சஞ்சலத்தோடும் அதிகாலவில்லை சில குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. இந்த மாசத்துல எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, ஆனா முடிய மாட்டேங்குது. நான் யார்கிட்ட போய் சொல்லி இப்படிலாம் காலை வேளையில புலம்புகிற குடும்பமும் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படி இருந்திருக்கேன். அதனால நான் உள்ளதை சொல்ல முடியும். கர்த்தரை நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது நமக்கு பாதுகாப்பு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நாள்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, புது கிருபை முதல்ல வேணும், புது பலன் வேணும், புது அபிஷேகம் வேணும். அதிகால வேளையில தூங்கி எந்திரிச்சோன்னு அவருடைய சமூகத்துல நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போது கழுகுகளைப் போல செட்டிலை குறித்து எழும்ப முடியும். கால வேளையில கர்த்தரை நம்பி இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலுமே கர்த்தரை மாத்திரமே நம்பி நாம் தொடங்கும் போது நம்ம குடும்பம் செழிப்பாக மாறும். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. நம்முடைய தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். நீதிமானாக வாழ்றது நம்ம எல்லார் மேலே விழுந்த கடமை. 24 மணி நேரம் நீதிமானா வாழணும். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகியாச்சினாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்திலே இரவும் போலுமாக கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏன் காலையிலேயே நம்ம எல்லா வசனமும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழும்போது தான் துன்மார்க்கர். துன்மார்க்கனையும் அநேக வேதனைகள் சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஒரு மனுஷன் துன்மார்க்கனாவே வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த குடும்பத்துல அநேக வேதனை. நிறைய குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, ஒரே வேதனையா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வீட்டுல போய் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா போதும், வாலிப பையன் வாலிப பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு 3 மணி நேரத்துல 6 மணி நேரம் செல்போன்ல கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, வீட்டுல வேற வெப்சைட்டு, வேற ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா வார்த்தை கீழ்படிய மாட்டாங்க. வீட்டுல பார்த்தா நிறைய தேவையில்லாத அந்நிய நுகத்துல போய் பிணைக்கப்பட்டு தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத மனுஷன்ட்ட பழகி தேவையில்லாத எத்தனையோ காரியங்கள். அந்த வீட்டுக்குள்ள போனீங்கனாலே போதும், கர்த்தரை தேட மாட்டாங்க. எல்லாரும் வீட்டில் அழகாக டிவி பெட்டி முன்னாடி உட்காந்து நல்லா உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க.
கர்த்தரை தேடும் போது தான் ஒரு குடும்பம் ஆசீர்வாதம். இப்போ நானே இருக்கிறேன், 24 மணி நேரம் வீட்டில் டிவி ஆன் பண்ணி படம் பார்த்தா என் லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, நார்மலாக யோசித்து பார்ப்போம். கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, நீதிமானை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஒரு நீதிமான் எப்படிலாம் வாழணும், நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. நீதிமானை குறித்து வேதம் சொல்கிறது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீதிமான் எப்படி வாழணும் அப்படின்னா கட்டளையின்படி நடந்து, கையில் பைபிள் எழுதி கொடுத்தாரு, நிறைய கட்டளை எழுதி கொடுத்துருக்காரு. அந்த கட்டளை எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே போல நடக்க வேண்டும், நடக்கணும். கட்டளையின்படி நடந்து, அப்போ ஒரு நீதிமான் எப்படி வாழணும் அப்படின்னா கட்டளைகளின்படி நடந்து. ஒன்றும் இல்லை, அதிகாலையில் ஜெபிக்கணும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தூங்கி எழுந்திரிச்சோன்னே அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி புதிய நாளை நாம் தொடங்குறோம். எல்லா குடும்பத்திலையும் அதே போல செய்யணும். தேவனுக்கு பிரியமானபடி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நடக்கிறது தான் முக்கியம். ஒரு கம்பெனியில் ஒரு 10,000 சம்பளம் தராங்க, ஒரு 20,000 சம்பளம் தராங்க. அந்த கம்பெனிக்கு வாசலில் கேமரா மாட்டியிருக்காங்க, உள்ளே போனால் மேனேஜர் இருப்பாங்க, ஆஃபீஸர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாம் 8 மணி நேரம் கண்டினியூவாக வேலை பார்ப்பாங்க. 8 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது அக்கௌண்ட்டில் வரும். இப்போ கையில் கேஷாக கூட கொடுக்குறதில்ல, அக்கௌண்ட்டில் தான் பணம் வரும். நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். ஒரு 10,000 ரூபா இல்லை 20,000 சம்பளத்துக்கு 8 மணி நேரம் கம்பெனியில் என்ன ரூல்ஸ் இருக்கோ, ஒரு வியாபாரத்தில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் சொன்னதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் அந்த சேலரி. பரலோகத்தில் உள்ள தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் 24 மணி நேரம் நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாரு. என் வாழ்க்கையில் நான் அதிகமாக பயப்படக்கூடிய ஒரே காரியம் அதுதான். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வெளியாச்சுன்னா துன்மார்க்கம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் எழுதப்பட்டிருக்கு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. பொய் பேசினால் நாசம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ காரியங்கள் எழுதி கையில் கொடுத்துட்டாரு. 24 மணி நேரம் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி முதல்ல நான் யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். கண்கள் இச்சைனாலே பாவம் எழுதப்பட்டிருக்கு. கோபம் வந்துட்டுனா அங்கே ஒரு பிரச்சனை வருது, மாம்ச கிரியையில் உள்ள வந்துருந்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ளணும். அனுதினமும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். நீதிமான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் அருளிய வேதம் அவனுடைய இதயத்துக்குள்ள இருக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வேதனையான காரியம். என் கட்டளையின்படி நடந்து, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில நானும் சராசரி இந்த பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். பிரசங்கம் பண்ணிடலாம், வாழ்க்கையில கொண்டு வரணும். அனுதின வாழ்க்கையில கொண்டு வரணும், நடக்கையில கொண்டு வரணும், செயலிலே கொண்டு வரணும், கிரியையிலே காணப்பட வேண்டும். செத்த கிரியை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. செத்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கக்கூடாது. எனக்குள்ளே கர்த்தர் இருக்கும்போது, எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கும்போது என்னோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கான்னு சொல்லி முதல்ல நான் யோசித்து பார்க்கணும். உங்க வாழ்க்கையில இயேசு உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா? கர்த்தர் கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம தான் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். நீதிமானா வாழணும் அப்படின்னா கட்டளையின்படி நடந்து. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு. அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரோ அது எல்லாமே நாம் கை கொள்ள வேண்டுமா? நடக்கவும் செய்யணும், கை கொள்ளவும் செய்யணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது
நடக்கவும் மாட்டாங்க, கை கொள்ளவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து, அதன்படி நடந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு நெறைய குடும்பத்திலே நெறைய படிச்சிருக்கிறாங்க, நெறைய டிகிரி வாங்கியிருக்காங்க. ஒரு வாலிப சகோதரி ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, "எனக்கு தமிழ் தெரியாது" அப்படின்னாங்க. "எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும்" அப்படின்னாங்க. வேற வேற மொழிலாம் படிச்சிருக்கிறாங்க, வாலிப சகோதரி தான். ஆனா கையில பைபிள் மட்டும் எடுத்து வாசிக்காம இருக்கிறாங்க. வேதனையான காரியம் தான். ஒரு வாலிப சகோதரி, திருமணம் முடிகிற வயசு, டாக்டர், நிறைய படிச்சிருக்காங்க. ஆனால் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் தான். பிறந்ததுலேருந்தே சர்ச்சுக்கு போறவங்க தான். செல்போன்ல ஒரே ஒரு வசனம் வருமா, அதை டெய்லி படிப்பாங்களாம். வீட்டில் பைபிள் இருக்கு, பைபிள்லாம் எடுத்து வாசிக்க மாட்டாங்களாம். தமிழ் தெரியாதான். ஆனால் பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாக தமிழ்நாடு தான், சர்ச்சு தமிழ் சர்வீஸ் தான். ஆனால் தமிழ் தெரியாது அப்படிங்கிறாங்க. கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்க நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் டாக்டர் தான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டு எப்படி வாழுகிறோம், வாழ்க்கை முறை தான் இன்னைக்கு நிறைய இடத்துல மாறிக்கொண்டே இருக்கு. ஏன் அந்நிய நோகத்தில் போய் ஒரு திருமணம் நடக்கு, ஏன் விக்கிர வழிபாட்டில் போய் ஒரு குடும்பத்தில் போய் மாட்டிக்கிடுறாங்க, ஏன் சொல்லி கேள்வி கேட்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, வேதத்தை முறை பிரகாரமாக கற்றுக்கொள்கிறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தும் போது சகல சத்தியத்துலையும் நம்மளை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் நம்ம சத்திய வசனத்திலே நாம் இரவும் போலமா தியானிக்கிற பிள்ளைகளா இருந்திருக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன காணும் அப்படின்னா, கட்டளையின்படி நடக்கல. அது ஒரு பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. அவருடைய நியாயங்களை கை கொள்ளல, 2வது மிஸ்டேக்கா இருக்கு. 3வது உண்மையா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. வாயை திறந்தாலே ஒன்லி பொய் மட்டும்தான் வருது. உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். நிறைய குடும்பத்துல பொய் பேசி எத்தனை குடும்பத்துல வாழ்றாங்க தெரியுமா? வேதனையான காரியமா இருக்கு. வாயை திறந்தாலே ஒன்லி பொய் தான். என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வியாபாரத்துல இருக்கும்போது 55 லட்ச ரூபா நஷ்டம். இந்த 55 லட்ச ரூபா நஷ்டத்துக்கு பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, நான் சர்ச்சுக்கு போற பையன்தான், நான் கிறிஸ்டியன் தான், நான் வேதக்காரன் தான், நான் ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான், நான் நற்கரணை எடுக்கிற பையன்தான், சர்ச்சில் தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது, வாரம் நான் சர்ச்சுக்கு போற பையன்தான். ஆனா என் வாழ்க்கையிலே கட்டளையின்படி நான் நடக்கல, அவருடைய நியமங்களை நான் கை கொள்ளல. என் வாழ்க்கையில் இதெல்லாம் மிஸ்டேக்கா இருந்துச்சு. என் வாழ்க்கையில் உண்மை இல்லாம இருந்துச்சு. நான் நீதிமானா வாழவே இல்லை, துன்மார்க்கனா வாழ்ந்தேன். வேதம் சொல்கிறது, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் துன்மார்க்கனா இருந்தேன். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. என் வாழ்க்கையில் அநேக வேதனைகளோடு நான் கடந்து வந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து மனம் திரும்ப ஆரம்பித்தேன். என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, பாவியா என் மேல கிருபையாருன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த நிமிஷம் வரையே எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகியாச்சுனாலே இந்த வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனையும் வந்துடுது. துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்துல நீதிமானா வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு காலையில செய்தி தெரியுமா? கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, நீதிமானை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கட்டளையின்படி நடக்கணும், நியாயங்களை கை கொள்ளணும், உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு. உண்மையா இருக்கணும், கட்டளையின்படி நடக்கணும், நியமங்களை கை கொள்ளணும். இந்த 3 பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கர்த்தருடைய வழியில தான் நம்ம நடக்கிறோம். 24 மணி நேரம் பொய் சொல்லிற எத்தனை குடும்பம் உண்டு தெரியுமா?
ஒரு குடும்பத்துல 50 லட்ச ரூபா கடன் இருக்குனாங்க. 1.25 கோடி கடன் இருக்குனாங்க. கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபா கடன். பின்னாடி என்ன பிரச்சனை பார்க்கும்போது மனைவிக்கு தெரியாம கடன் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு குடும்பத்துல 4 கோடி ரூபா கடன். என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தெரியுது 4 கோடி ரூபா கடன் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அந்த 4 கோடி கடனை அடைக்கிறதுக்கு போராடி பார்க்குறாங்க, முடியல. டெய்லி கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன். இஷ்டம் போல நடக்கும்போது உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. அதனால ஒரு குடும்பத்துல ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா 24 மணி நேரம் நம்ம நீதிமானா வாழ்றோமா? இதெல்லாம் நம்ம காலையில தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு அந்த முறைகள் தெரியாம தான் இஷ்டம் போல அலையிறாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில பைபிள் சட்டம் தெரியாது எனக்கு. நான் இஷ்டம் போல அலைஞ்சேன், இஷ்டம் போல அடி வாங்கினேன். தேவனுடைய உக்கிர கோபத்துக்குள்ள தண்டனைக்குள்ள நான் வாழ்ந்திருக்கேன். வேற தேசத்துல துறதிக்கு வீசிட்டாரு. விக்கிரத்துல கொண்டு போய் ஒரு 13 லட்சம் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஒரு மனுஷனை நம்பி வரக்கூடிய பணம் 2.5 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா, லட்சமா பணம் கொடுத்தேன். கொஞ்சமா கொடுக்கல, லட்சமா கொடுத்தேன் விக்கிரத்துக்கு. அவ்வளவுதான். நான் நடு ரோட்ல வந்து நின்னேன். காரணம் என்ன? வேதத்தை விட்டு விலகி துன்மார்க்கனா வாழ்ந்தேன். இன்னைக்கு உங்க முன்பாக என்னைய உயிரோட வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? நான் எப்படி வாழ்ந்தேன், இனிமேல் நான் எப்படி வாழணும், எல்லாம் கையில பைபிள எழுதி கையில கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பின்பாக கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது ஆசீர்வாதம். இந்த அதிகால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்க முயற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. காலையில ஒரு வண்டி ஓட்டணும் அப்படின்னா முதல்ல பெட்ரோல் போடணும், சாவி வேணும், இதெல்லாம் நம்ம செக் பண்றோம். அதே போல 24 மணி நேரம் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும்போது, அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது, உண்மையா நம்ம வாழும்போது நம்ம தான் நீதிமான். நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் என்னும் கேடகத்தினால் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புல எப்ப தராரு? நீதிமானா வாழும்போது தராரு. துன்மார்க்கனா வாழும்போது வேதம் சொல்லிடுது, நான் சொல்லல, அநேக வேதனைகள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் கர்த்தரை நம்பி அதிகாலையில் இணைந்திருந்தீங்களோ உங்க குடும்பத்தை கர்த்தர் செழிப்பாக மாற்றுவார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் காருண்யம் என்னும் கேடகத்தினால் உங்க குடும்பத்தை சூழ்ந்து கொள்வார். ஆனா நீங்க நீதிமானா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. நீதிமானுடைய வேர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீதிமானா இருக்கும்போது எல்லா விதமான பாதுகாப்பு உண்டு. புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். கேளுங்க. அப்பா, நான் உங்க பிள்ளையா இருக்கணும், நான் நீதிமானா வாழணும், உம்முடைய வார்த்தையில நான் நிலைத்திருக்கணும், கர்த்தரை மட்டுமே நான் நம்பி வாழணும், அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளை தொடங்கும் போது நாங்க நீதிமானா இருக்கணும்ப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவப்பட்டு நாங்க நீதிமானா இருக்கணும்ப்பா. உம்முடைய கட்டளையின்படி நடந்து என்று எழுதப்பட்டிருப்பா. உம்முடைய நியமங்களை கை கொண்டு என்று எழுதப்பட்டிருப்பா. உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்றீங்கப்பா. உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும்பா. அதுக்குள்ள கிருபை தாங்கப்பா. உம்முடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. 24 மணி நேரம் காருண்யம் என்னும் கேடகத்தினால் நீதிமானே நீங்க சூழ்ந்து கொள்றீங்கப்பா. நாங்க நீதிமானா வாழணும்ப்பா. கர்த்தரை நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. நாங்க கர்த்தரை நம்பி புதிய நாளை தொடங்குறோம்ப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா.
எங்களுக்கு நீங்க வேணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான் எங்க இதயத்துக்குள்ள சமாதானம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி எங்க இதயத்துக்குள்ள இருக்கும்போது தான் நாங்க கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்க முடியும். உம்முடைய கட்டளையின்படி நாங்க நடக்க முடியும். எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், அப்பா நீங்க வாங்க ராஜா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க உலாவுங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க இருந்தா மட்டும்தான் உம்முடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்க முடியும். எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. அதிகாலையில யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, நாங்க எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும், உண்மையா இருக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால ஒவ்வொரு குடும்பம் முத்திரை போடப்படட்டும்பா. எங்களுடைய அவயங்களெல்லாம் கிறிஸ்துவனுடைய அவயமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைக்கப்படட்டும். எங்களுடைய நாடி, நரம்பு, ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமா, கிறிஸ்துவின் நாடி நரம்பா மாறட்டும். எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தர் உலாவணும்ப்பா. நீங்க உலாவனா மட்டும்தான்ப்பா அந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 24 மணி நேரமும் எங்க கூட நீங்க நடக்கணும்ப்பா. எங்க கையை நீங்க பிடிங்கப்பா. நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போகக்கூடாது. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில தேவ சித்தம் தான் இருக்கணும்ப்பா. சுய சித்தம் இருக்கக்கூடாது. சுயமான வார்த்தை இருக்கக்கூடாது. சுயமான காரியங்கள் இருக்கக்கூடாது. செத்த கிரியைகள் இருக்கக்கூடாது. அப்பா ஜீவ வாசனை எங்களுக்கு வேணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். அந்த கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து என்று எழுதப்பட்டிருக்கு. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அப்பா நீதிமானை சூழ்ந்து கொள்றீங்கப்பா. நாங்க நீதிமானா வாழணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியங்களுக்கு வேண்டாம்ப்பா. இந்த நாளிலும் உங்க சித்தத்துக்குள்ள நாங்க அடங்கி இருக்கணும்ப்பா. உங்களுடைய கரத்துக்குள்ள நாங்க அடங்கி இருக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கூட ஆசிரியங்க. எங்களுக்கு ஜெப அபிஷேகங்கள் நிரப்புங்கப்பா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 நிரப்புங்கப்பா. இந்த நாளிலும் ரட்சிப்பின் வசதி எங்களுக்கு தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கிருபையின் ஆவினால் நிரப்புங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியான மேல தங்கிருங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும், மாம்ச கிரியை அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியான எங்களோடு இருந்து சகல சத்தியத்தில் வழி நடத்துங்கப்பா. குமாரனுடைய ஆவியான எங்களை நிரப்புங்கப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுது. குமாரனுடைய ஆவியெல்லாம் நிரப்புங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தேவ சித்தத்துக்குள்ள வர வேண்டும். பரிசுத்தமா வாழணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. அதிகாலை வேளை தங்களை தாழ்த்துறவங்க கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களுக்காக ஜீவ பலியானீங்கப்பா. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறல் பாவம், தலைமுறை சாபம் அப்பா துணிகரமாக கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன பாவத்துல நம்ம அந்த எல்லா பாவத்திலும் மன்னிங்கப்பா. மன்னித்து மறுபடியுமாக உம்முடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளிலும் எந்த குடும்பத்தில் அர்ப்பணினாலும் அப்பா உம்முடைய கறந்துட்டும் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ராஜா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால வானம் திறவட்டும். சிங்காசனத்திலிருந்து பலவனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தும் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. பலவனிகளை திறந்து ஆசீர்வதிங்க. இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்துல காலை வேளையில கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு தேவைகள் அதிகம் அப்பா. சில குடும்பத்திலே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ப்பா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா. ஒவ்வொரு மாசமும் அப்பா பணம் கட்ட வேண்டிய தேவைகள் தான்ப்பா அதிகமா இருக்கு. வீட்டு வாடகை கொடுக்கணும், வாடகை கூடிட்டு, சில குடும்பத்துல கடை வாடகை கூடிட்டு, சில குடும்பத்துல பண தேவைகள் அதிகமா இருக்கு. நெருக்கப்பட்ட சூழ்நிலை
சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் செலவுக்காக பணம் வேணும். கால வேளையில சொந்தக்காரங்கிட்ட வாங்கின கொடுக்க முடியல. நிந்தைகள், அவமானங்கள். சில குடும்பத்திலே ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. அதிகமான வட்டி. சில குடும்பத்தில குழுக்குள்ள பணம் வாங்கியாச்சு திருப்பி கொடுக்க முடியல. சில குடும்பத்தில வீட்டுல நிம்மதியா வாழ முடியல. சில குடும்பத்தில கடன் வாங்கினதுக்கு அப்புறம் பயம் வருது. தற்கொலை எண்ணங்கள் வருது. சில குடும்பத்தில காலவெளில ஜெபிக்கிறாங்க. ஹவுசிங் லோனு, சில குடும்பத்தில பிசினஸ் லோனு, சில குடும்பத்திலே அப்பா ஜொல் லோன், எத்தனையோ ஃபைனான்ஸ், எத்தனையோ பேங்க் லோனு, எத்தனையோ காரியங்கள். அது எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்றால் கர்த்தர் வெளிப்படணும்ப்பா. எங்க வாழ்க்கையில இருக்கிற குறைகளை மன்னிங்கப்பா. 1000 குறைகள் இருக்கு, மன்னிங்கப்பா. என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. மன்னித்து ஆசீர்வதிங்க ராஜா. மன்னித்து ஆசீர்வதிங்க ராஜா. மன்னித்து ஆசீர்வதிங்க. காலை வேளையில கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. நிறைய குடும்பத்திலே இனிமேல்லாம் யாருக்கா வாழணும்? பணம் 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 சொல்லி அப்பா நிம்மதி இல்லப்பா. ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்குப்பா. அப்பா சந்திங்க. சில குடும்பத்திலே அப்பா வண்டி லோன், சில குடும்பத்துல நிறைய லோன் வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்திலே 7, 8 லோன் இருக்குப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. கடைசி காலத்துல பஞ்சம், கொள்ளை நோய் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. தேசத்துக்கு தேசம் யுத்தம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. நிறைய வீட்டுல பணமே இல்லப்பா. நிறைய குடும்பத்துல நிம்மதியே இல்லை. மதுபான அடிமையில இருக்காங்க. கள்ள தொடர்பு, விபச்சாரம். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள். அந்த குடும்பத்தை கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. காலை வேளையில அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ இந்த வருஷத்திலே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறப்போ உங்க பிள்ளைகளை கர்த்தர் கரம் தொட்டு பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்லுது. இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா திருமண நாள் கொண்டாடுறாங்க. குடும்பமாக கர்த்தர் பல்லிகை பெருக கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு பல்லிகை பெருகட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை அப்பா உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். விசேஷமா காலவேளையில தாழ்த்துறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும். கற்பத்தின் ஜெபிக்கிறாங்க. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம்ப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க. பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்துல அப்பா இணைந்திருக்காங்க ராஜா. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. நிறைய குடும்பத்துல திருமணம் வேண்டாங்கிறாங்க. சில குடும்பத்திலே ஃப்ரெண்ட்ஷிப், சில குடும்பத்துல தேவையில்லாத நபரோடு பழகி திருமணம் வேண்டாங்கிறாங்கப்பா. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல போய் பழகிருக்காங்கப்பா. திருமணம் வேண்டாங்கிறாங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. திருமணம் வேண்டாங்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. மறுபடியுமாக அப்பா அந்த குடும்பத்துல பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமா தாங்க. உம்முடைய நாமம் மையப்படட்டும். சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல காரியத்துல குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், டைவோர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்திலே மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சூனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுல உபத்திரத்தை கர்த்தர் மாற்றி மறுபடியுமாக அப்பா இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னிங்க ராஜா. எந்த வீட்டுக்குமா என்னென்ன ஆவியில் அப்பா போராடி கொண்டிருக்கோ, சத்ருவான கிரியை செய்து கொடுத்தானோ, வலுசற்பத்து கிரியையில் இருக்கோ, அந்த சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா சுட்டு எரிக்கப்படட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தரே துணையா இருங்க ராஜா. அந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி ராஜா. யாரெல்லாம் காலைவேளையில இணைந்திருக்காங்களோ, மிஷனரிமார் அப்பா இணைந்திருக்காங்களோ, பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்களோ, யாரெல்லாம் அப்பா அதிகாலை வேளை ஊழியத்துக்கு சுவிசேஷ ஊழியத்துக்காக புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். அந்த குடும்பத்துடைய தேவைகள், பாதுகாப்பு, அப்பா இன்னுமாக ஊழியத்துடைய அநேக காரியங்கள். சில குடும்பத்துல வண்டி வேணும் அப்பா, கிராமத்துக்குள்ள போறாங்க, வண்டி இல்லாம போறாங்கப்பா. நிறைய குடும்பத்திலே பாதுகாப்பு இல்லாம இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க ராஜா. அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவை இருக்கோ, பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திலிருந்து, குடும்ப தேவையிலிருந்து, அப்பா அவங்களுடைய ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே கர்த்தர் சந்திக்கணும்.
எங்களுக்கு அப்பா எந்த ஒரு மனுஷனும் சந்தித்தால் பத்தாது, கர்த்தரே சந்திக்கணும். வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கர்த்தருக்காக எழும்பணும்பா. செல்போன் அடிமையிலே மூழ்கி விடக்கூடாது, கேம் அடிமையிலே மூழ்கி விடக்கூடாது, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகையிலே அப்பா நிறைய குடும்பங்கள் காணப்படணும்பா. உலகம் முழுதும் அப்பா எழுப்புதல் வரணும்ப்பா. எல்லா தேசத்துக்குள்ளுமே மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் ராஜா. கொத்து கொத்தாக அப்பா மனம் திரும்ப வேண்டும் ராஜா. அப்பா தேசத்துக்குள்ள எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிட்டுப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்னால எல்லா தேசத்துக்குமே எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிட்டு ராஜா. எழுப்புதல் அக்கினி பற்றி பிடித்து ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்கா நன்றி ராஜா. இந்த நேரத்துல யாரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அப்பா எழுப்புதல் அக்கினி பற்றி பிடித்து ராஜா. எழுப்புதல் அக்கினி பற்றி பிடித்து ராஜா. எல்லா தேசத்துக்குமே எழுப்புதல் அக்கினி பற்றி பிடித்து ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்கா நன்றி 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 நன்றி. எத்தனையோ தேசத்துல இணைந்துக்கா ராஜா. ரீதுட்டு ஷாத்தலபா கபுஷேகதனி மரக்கான் துட்டுரபா கபுது வைக்கிறதுனா எல்லா குடும்பத்தையுமே அப்பா விசேஷமாக நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் அதை நான் அப்பா விசேஷமா தருவேன்னு சொல்லி ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ராஜா. அழிந்து போற ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்களும் மனம் திரும்பணும்பா. உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும்ப்பா. முடிவு புரிந்தும் உம்முடைய வார்த்தையினாலே நிலைத்திருக்கணும்ப்பா. அப்பா வசனத்தினாலே காத்துக்கொள்ள எங்களுக்கு அந்த கிருபை தாங்க ராஜா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைக்கப்படட்டும், பாதுகாத்துக் கொள்ளப்படட்டும். காலை வேளையிலே போட் தொழில் போடுறாங்க, விசை படகு, நாட்டு படகு, இன்னுமாக விவசாயத்துக்கு போடுறாங்க. காலை வேளையிலே சிறுதொழில் வியாபாரம் பார்க்குறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக காலை வேளையிலே டீச்சர் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, இன்னுமா நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் அதிக அளவில் அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸர் எத்தனையோ குடும்பத்தில் தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும். இந்த வருஷத்திலே அப்போ அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அநேக தீர்மானங்கள் எடுத்தாங்கப்பா. வேதத்தை வாசித்து முடிஞ்ச தீர்மானம் எடுத்தாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழும் சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையில நடக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க. ஆனா எத்தனையோ காரியத்துல எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா. இந்த வருஷத்திலே உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று வேதம் சொல்லுது. நிறைய குடும்பத்துல கடன் வாங்கி, வேலைக்கு போற இடத்துல, வியாபாரத்துல, வெளியில போற இடத்துல, எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. எல்லாவற்றையும் மாற்றி ஆசிரிங்க. நிறைய குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கு. சில குடும்பத்துல டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, சில குடும்பத்துல பணம் கொடுத்துருக்காங்க. நிறைய மிஸ்டேக் இருக்குப்பா என்னோட வாழ்க்கையில. வெளிநாட்டு போறதுக்காக அப்பா சில குடும்பத்துல பணம் கொடுத்து வெயிட்டிங் இருக்காங்க. எத்தனையோ மிஸ்டேக் இருக்குப்பா. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து உங்க பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே அப்பா ஒருமனப்பட்டு தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறவங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பத்தை பரலோகத்துல தேவன் சந்திக்க வேண்டும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய உள்ளத்துல என்ன பாரம் இருக்கு, என்ன வேதனை இருக்கு, என்ன சூழ்நிலை கண்ணீரோடு இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தரே சந்தித்து உங்க பிள்ளைகளை பல மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற ஒரு குடும்பம் கூட கெட்டு போகக்கூடாது. நாங்க எல்லாரும் மனம் திரும்பணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்பட வேண்டும், மனவாட்டியாக நாங்க ஆயத்தமா வேண்டும், ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும், உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும், கனி உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும், நற்கிரியை சிறப்பெல்லாம் மாற வேண்டும், ஜீவ வாசனை அப்பா எங்களுக்குள்ள வீசணும்ப்பா. எங்க வாழ்க்கையில செத்த ஈக்கள் இருக்கக்கூடாதுப்பா, செத்து போன ஒரு கிரியை இருக்கக்கூடாதுப்பா. புது சிருஷ்டியா இருக்கணும், புதிய மனுஷனா இருக்கணும். கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்களோ அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அப்பா கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து விடுங்க. இந்த நாளிலும் எத்தனையோ குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல பலவீனம், ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனைல பாதிக்கப்படுறாங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுறாங்க. சில குடும்பத்துல மார்புல கேன்சர், பிளட் கேன்சர், சில குடும்பத்துல சரீரத்துல நிறைய இடத்துல கேன்சர் பரவிட்டே இருக்குப்பா. சில குடும்பத்துல அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்காங்க, பல லட்சங்கள் அப்பா செலவாயிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் தான்ப்பா எல்லா பணம் போயிட்டு இருக்கு. நிறைய குடும்பத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்துல காலவெளியில ஜீவிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும் ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும்.
யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எந்தெந்த குடும்பத்தில் அப்பா வைரஸில் பாதிக்கப்பட்ட நிலைமை, காய்ச்சல், சளி, இருமல், சில குடும்பத்தில் வீசிங் பிரச்சனை, சில குடும்பத்தில் அலர்ஜி, சில குடும்பத்தில் சொரியஸ் வியாதி, எந்த குடும்பத்தில் அப்பா பாதிக்கப்பட்டு ஜெபினாலும் எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்க ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவனுடைய உள்ளத்துல எல்லா வேதனையெல்லாம் நீக்கி கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த காலவெளியிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்க ராஜா. காலவெளியிலே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க அப்போ வேலைக்கு போறாங்க, படிக்க போறாங்க, தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு வேண்டும். வாலிப வயசுல ஒன்று சிறுசிற நினை என்று வேதம் சொல்கிறது ராஜா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு செத்த கிரியை, எந்த ஒரு பொல்லாத கிரியும் அப்போ உங்க பிள்ளைகளை தொடரக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு அப்பா உங்க ரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. வாலிப வயசுல எத்தனையோ குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற அநேக காரியங்கள் அப்பா தேசத்துக்குள்ள அப்பா பொல்லாத காரியங்கள் பெருகி கொண்டிருக்குப்பா. அந்த எல்லா செத்த கிரிகளும் வேரோட சுட்டு அரிக்கப்படுது ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே அப்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லாருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆசிரிங்க. எத்தனையோ குடும்பத்தில் அப்பா வீடு கட்டுறதுக்கு தடையா இருக்கு. சில குடும்பத்தில் பணம் இல்லாமல் இருக்கு. சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. எந்தெந்த நாட்டுக்குள்ள எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ அவனுடைய எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றி மறுபடியும் எல்லா தேசத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திங்க. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்துவங்க. நம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.